வணக்கம் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வீடியோ போடுறேன். நிறைய குறைகள் இருந்தால் மன்னிச்சுக்குங்க. எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு போகிறதுக்கு தான் கிளம்பி நிற்கிறேன். ஆக்சுவலாக இது பழைய வீடியோ தான். நான் உங்களோட ஷேர் பண்ணலான்னு இருந்தேன், ஷேர் பண்ணவே முடியல. சரி இன்றைக்கி ஷேர் பண்ணிடலான்னு ஒரு முடிவு பண்ணி ஷேர் பண்ணிட்டேன். என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா சென மாடு 2 ஏற்றிட்டு போனேன். போகிற வழியிலேயே கண்ணு போட்டுருச்சு ஒரு மாடு. கஷ்டப்பட்டு நிப்பாட்டி ஏற்றிட்டு போனேன். அது சின்ன ஒரு தூக்கம் வேறு வந்துருச்சிங்களா, ரொம்ப டயர்டாகி போச்சு. நிப்பாட்டி எடுத்துகிட்டு போகாட்டி அப்படியே ஒரு கடையில் டீ சாப்பிட்லான்னு ஓரங்கட்டி நிப்பாட்டிட்டு ஒரு லெமன் டீ சாப்பிட்லான்னு போனேன். அது லெமன் டீ வாயிலே வைக்க முடியல. இருந்தாலும் பரவாயில்லன்னு சாப்பிட்டு அங்கே எடுத்துலோம்னா நம்ம நண்பர்கள் வந்துட்டாங்க. எங்கடா இன்ன வரைக்கும் காணுமேன்னு பார்த்தா நம்மளை பார்த்துட்டு அவ்வளோ பாசமாக இப்படியே ரொம்ப நாளாக பழகின மாதிரியே நம்மக்கிட்ட வந்தாங்க. அவங்களையும் பார்த்துட்டு வெடிஞ்சிருச்சு. அதுக்கு சந்தைக்கு போயிட்டோம். அங்கே போனால் நம்ம அண்ணன் கொம்பு சீவிட்டு இருந்தார். அந்த அழகையும் பார்த்துட்டு சுற்றியும் பார்த்தா அவ்வளோ மாடுங்க. நிறையா எதிர்பார்க்கவே இல்லை. இத்தனை மாடு கிட்டத்தட்ட 100 மாடுக்கு 200 மாட்டுக்கு மேலே இருக்கும். அவ்வளோ மாடாக இருந்தது. அப்படின்னு நமக்கு வேறு பசி ஆயிடுச்சு காலங்காத்தாலேயே. 6 மணி ஆகி போச்சா, சரி சுண்டல் சாப்பிட்றலாம்னு சொல்லி போட்டு பார்த்தா கடலை தான் கிடச்சிது. சரி அந்த கடலையும் வாங்கி தின்னுட்டு அப்படியே சுற்றியும் பார்த்தேன். பார்த்தீங்கன்னா எருமையாக அழகழகாக இருந்தது. எனக்கு இவத்தான் பிடிச்சிது. பார்க்குறவர் குறுன்னு என்னையே பார்க்குறவர். இவளையும் பார்த்துட்டு அப்படியே சுற்றியும் பார்த்துட்டு சந்தையை அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இருந்தேன். அப்போ நம்ம அண்ணன் கூப்பிட்டார், வாடா போகலாம் அப்படின்னு. சரி ரைட்டு போயிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு டாட்டா பாய் சொல்லிவிட்டு கிளம்பி வந்துட்டேன். ஏனுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள். லவ் யூ.